திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 14. மாயா தனு விளக்கா. இந்த உவமையை சிவஞான போதம் எனும் நூலில் 4வது நூற்பா 2வது கூறு 5வது எடுத்துக்காட்டு வெண்பாவில் ஸ்ரீ மெய்கண்டார் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? அது மின்சாரம் இல்லாத காலம். கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் இரவு நேரத்தில் விளக்கு இல்லையானால், கை விளக்கு இல்லையானால், லாந்தல் விளக்கு இல்லையானால் நாம் எதையாவது அறிய இயலுமா? யோசித்து பாருங்கள். ஒன்றையும் அறிய இயலாது தானே. அந்த விளக்கை போன்றது நமது உடல். அந்த இருளை போன்றது ஆணவ மலம். மல இருளில் இந்த உயிரால் எதையும் காண இயலாது. இருள் காலத்தில் கை விளக்கு பலவற்றையும் நான் காண உதவுகிறது. அதுபோல மல இருளில் மூழ்கியிருக்கும் காலத்தில் நான் பெற்றிருக்கிற இந்த உடல்தான் நான் பலவற்றையும் அறிய உதவுகிறது. இதனை சிவஞான போதம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? மாயா தனு விளக்கா மற்ற உள்ளம் காணாதேல் ஆயாதாம் ஒன்றை என்று சிவஞான போதம் மிக அழகாக இதனை விளக்குகிறது. இருளில் இருக்கும் பொழுது விளக்கு எப்படி பொருட்களை காண உதவுகிறதோ அதுபோல மல இருளில் நாம் இருக்கும் பொழுது நமது உடல்தான் விஷயங்களை காண அறிய உதவுகிறது. இதுவே இந்த அரிய உவமை விளக்குகிற அற்புதமான கருத்தாகும். மெய் உணர்வோம், மலம் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.